ஏமா அவர் பொய்யா புழுவுதாரு, வாயை திறந்தா புழுவா கொட்டுது, அதை போய் நம்பிக்கிட்டு எவன் சாத்தா எங்கேயாவது வேதம் ஓதுமா? இப்படி கேட்டது யார் தெரியுமா? நம்ம டிடிவி அண்ணாச்சி கோவத்தோட கேட்காரு. சாத்தா வேதம் ஓதுகிற மாதிரி இருக்கு சொல்லுவாங்களே நம்ம ஊர்ல எல்லாம், சாத்தான் வேதம் ஓதுகிறது இல்லை. அது மாதிரி ஐயன் திருவள்ளுவரெல்லாம் எடுத்து பேசுறாரு. அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள்கள் நினைக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் எதையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நன்றியை பத்தி யார் பேசுறது? துரோகத்தை தவிர வேற எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார். அவர் பேசுறதுல முதல்ல அவர் என்ன பேசுறாரு? அம்மாவுடைய ஆட்சியை கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாத்துச்சு சொல்றாரு. அதே தவறு. திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இவரை காப்பாத்தினது பாஜக இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் 122 பேர். கரெக்டா? அப்ப பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னா உலகத்துக்கே தெரியும். தர்ம யுத்தத்துக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சில பேர் ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. நான் சொல்றது எவ்வளவு தவறா பேசுறாரு பாருங்க.